அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி டிசம்பர் மாதத்தின் முதல் தேதி, கார்த்திகை மாதத்தின் 15ஆம் தேதி, நிறைஞ்ச திங்கட்கிழமை. திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமான் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள். அதுவும் கார்த்திகை மாத திங்கட்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா கார்த்திகை மாதம்ங்கிறது சிவபெருமான் வழிபாட்டுக்கும் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் உகந்த ஒரு மாதம். அதில் வரக்கூடிய எல்லா திங்கட்கிழமையுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு தமிழ் தேதியினுடைய கூட்டுத்தொகை 6. இந்த 6ங்கிற எண் அபரிமிதமான செல்வ வளத்தை தரக்கூடிய சுக்கிர பகவானுக்கும் அதே போல் முருகப்பெருமானுக்கும் ஏற்ற ஒரு எண்ணாகவே கருதப்படுது. அடுத்ததாக இந்த நாளில் கார்த்திகை மாதத்திற்குண்டான வளர்பிறை ஏகாதசி திதியும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய ஒரு திதி. சிவபெருமான் வழிபாட்டுக்குரிய இந்த கிழமையில் பெருமாள் வழிபாட்டுக்குரிய இந்த திதி வர்றது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். மாதத்தின் முதல் தேதி நாம் ஒரு சில முக்கியமான பணவரவுக்குண்டான பரிகாரங்கள் செய்யும்போது அது அந்த மாதம் முழுக்க நமக்கு பணவரவுக்கு குறையேதும் ஏற்படாமல் பார்த்துக்கும். ஒரு சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா வாங்கின சம்பளமானது ஒரு 10 நாள் வரைக்கும் தான் கையில் தங்கியிருக்கும். பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே அவங்க கடன் வாங்கி தான் மீதி நாளில் குடும்பம் நடத்தக்கூடிய நிலைக்கெல்லாம் தள்ளப்பட்டிருப்பாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை நீங்கள் செய்வதன் மூலமாக அதுபோல் நிலை உங்களுக்கு வராது. ஏதாவது ஒரு வகையிலேருந்து பணவரவு உண்டாகிட்டே இருக்கும். அதன் மூலமாக நீங்கள் கடன் வாங்காமலேயே தாராளமாகவே இந்த மாதம் முழுக்க குடும்பத்தை நடத்தலாம். ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய 3 முக்கியமான பரிகாரங்கள் குறித்து வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் முதலாவது பார்த்திங்கன்னா குளிக்கும் தண்ணீர் பரிகாரம். அந்த குளியல் முறையை இன்று இரவுக்குள்ளே நீங்கள் எப்போ எடுத்துக்கிட்டிங்கனாலும் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் அதே பதிவிலே கையில் எழுத வேண்டிய ஒரு நம்பர் குறித்தும் சொல்லியிருப்பேன். நீங்கள் பார்த்து அந்த நம்பரை கூட இன்றைக்கி எழுதுறதுன்னா எழுதிக்கலாம். அதே போல் இன்றைக்கி வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் தண்ணீரை கையில் வச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லி குடிங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஒருவேளை நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா தான் அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கும்போது அசைவம் சாப்பிட்டா எந்த மாதிரி அதை செய்யணும், நான் அசைவம் சாப்பிடலைன்னா எந்த மாதிரி செய்யணும் என்பது குறித்தும் சொல்லியிருப்பேன். சரிங்களா? அதையும் கூட நீங்கள் பார்த்து சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இலை 3 கிடச்சிச்சின்னா ஒரு பரிகாரம் செய்யுங்கன்னு சொல்லியிருப்பேன். இது வரைக்கும் சொல்லாத ஒரு புதிய முறையில் அதை பயன்படுத்த சொல்லியிருப்பேன். அதை செய்வதன் மூலமாக மாதம் முழுக்க உங்களுக்கு பணமழை பொழியும் அப்படின்னே சொல்லலாம். மேலே சொன்ன அந்த 3 வீடியோனுடைய லிங்க்கும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா கையில் வரைய வேண்டிய ஒரு சிம்பல் குறித்து தாங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு அதிகப்படியான பணவரவை ஈர்த்து கொடுக்கும். மேலும் இந்த மெத்தடை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம். பிறப்பிறப்பு திட்டிருந்தாலும் செய்யலாம். அசைவம் சாப்பிட்டுருந்தீங்கனாலும் செய்யலாம். வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். நான் ஏற்கனவே சொன்ன 3 பரிகாரத்தையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம். மேலும் இதை செய்யறதுக்கு ராகு காலம் யமகண்டம் கூட பார்க்க தேவையில்லை. இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்ககிட்ட பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் இருந்துச்சுன்னா உடனேவே இதை நீங்கள் செய்யலாம். சரி, அது என்ன சிம்பல் அப்படின்னு பார்த்துடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி க்ரீன் கலர் லிங்க் வரக்கூடிய பேனாவை எடுத்துகிட்டு ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டேயும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு 2 உள்ளங்கையும் நல்லா பரபரன்னு தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் கட்டைவரலுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதியில் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த சிம்பலை வரைஞ்சிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 முக்கோணம் கொடுத்துருப்பாங்க. அதே போல் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைரல் சிம்பல் கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு சக்கர வேகத்தில் பண வரவை ஈர்த்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 முக்கோணமுமே பிரபஞ்ச சக்தியை நேரடியாக ஈர்த்து கொடுக்கும். நம்ம இதை கையில் வரைஞ்சி என்ன கேட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக பணவரவுக்கு நம்ம இந்த சிம்பலை யூஸ் பண்ணும்போது 100% பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். இதை நீங்கள் பார்த்து பொறுமையாக வரைஞ்சிக்கோங்க. முதல்ல ஒரு பேப்பரில் கூட நீங்கள் வரைஞ்சி பாருங்கள். சரியாக வரைய வருது அப்படிங்கும்போது நீங்கள் கையில் வரைங்க. ஏன்னா எடுத்தோடனே கையில் போடும்போது ஒரு வேளை உங்களுக்கு தப்பாக வரைகிற மாதிரி ஆச்சுன்னா அதை அழிச்சு பண்ணுற மாதிரி வரும் இல்லையா? அந்த மாதிரி இது பண்ணக்கூடாது. அதனால் முதல்ல ஏதாவது ஒரு பேப்பரில் வரைஞ்சி 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு இந்த இடத்துல இந்த சிம்பலை வரைஞ்சிக்கோங்க. அதன் பிறகு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து இந்த சிம்பல் மேலே வச்சுக்கோங்க. ஏன்னா பணம் தான் பணத்தை ஈர்க்கும். அதனால் இந்த ரூபாய் காசை நம்ம எடுத்து இந்த இடத்துல வச்சுக்கணும். இப்போ வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லையா, ரைட் ஹேண்டுடைய பாயிண்டிங் ஃபிங்கர், இது குரு விரல்னு சொல்லுவோம். இந்த விரலால் இந்த ரூபாயை நீங்கள் அழுத்தி பிடிச்சிக்கோங்க.
இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை 3 முறை வந்து சொல்லுங்கள். அது என்ன அப்படின்னு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். ஐ அட்ராக்ட் மணி அண்ட் வெல்த். ஐ அட்ராக்ட் மணி அண்ட் வெல்த். ஐ அட்ராக்ட் மணி அண்டு வெல்த். மணினா பணம், வெல்த்னா சகல செல்வங்களும், என்னென்னவெல்லாம் வேணுமோ, நம்ம சந்தோஷமாக வாடுறதுக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து வெல்த்துன்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? எனக்கு பணமும் வேணும், நல்ல செல்வமும் வேணும் அப்படின்னு தான் வந்து சொல்கிறோம். ஏன் 3 முறை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ங்கிற எண்ணானது குருவுக்கு உரியது. கரெக்டாக இந்த மாதம் பாருங்கள் 12, இதனுடைய கூட்டுத்தொகை 3. இந்த மாதம் முழுக்கவுமே நமக்கு வந்து குரு பகவானுடைய பரிபூர்ண ஆசி வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். குருவருள் கிட்டின் திருவருள் கிட்டும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான். அதனால் இது 3 முறை வந்து சொல்லுங்கள். அப்படியே உங்கள்கிட்ட நிறைய பணம் சேர்கிற மாதிரியும், நகை சேர்கிற மாதிரியும், வரவேண்டிய பணம் கைக்கு கிடைக்கிற மாதிரியும் இப்படியெல்லாம் வந்துட்டு நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த 1 ரூபாயை உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க. கையில் இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் அழியாமல் பார்த்துக்கோங்க. நடுவில் வேலை செய்யும்போது இது அழிஞ்சிடுச்சுங்கும்போது திரும்பவும் 1 முறை வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்படி இந்த நாள் முழுக்க இந்த சிம்பிளானது உங்கள் கையில் இருக்கிறது அதிகப்படியான பணவரவை வந்து ஈர்த்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்பப்போவெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்போவெல்லாம் இந்த சிம்பிளை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நான் சொன்னேன் ஐ அட்ராக்ட் மணி அண்டு வெல்த், அதை வந்துட்டு சொல்லுங்கள், இமேஜினேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல பணவரவு வந்து ஏற்படும். நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.